ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை மரத்தினுடைய இலைகள், பூக்கள், காய்கள், பட்டைகள், பிசின் இவற்றினுடைய மருத்துவ பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க முருங்கை மரத்தினுடைய இலைகள். இதை முருங்கைக்கீரைன்னு சொல்லுவாங்க. முருங்கை இலையை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்குதுங்க. முருங்கை இலையை அடிக்கடி சாப்பிட்றதுனால ஆண் மலடு பெண் மலடு நீங்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குதுங்க. முருங்கை இலையை சமைத்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு குளிர்ச்சி கிடைக்குது. தலைமுடி பிரச்சனை மாறுதுங்க. முடியை நல்லா செழித்து வளரும். குடல் புண் இருக்கிறவங்க இந்த முருங்கை இலையை சாப்பிட்றதுனால அந்த குடல் புண்ணிலேருந்து விடுதலை கிடைக்குங்க. குடல் புண் உடனே சரியாகிரும். முருங்கைக்கீரையில் விட்டமின் சி, அயன், புரோட்டீன் இதெல்லாம் காணப்படுதுங்க. இவ்வளோ சத்து காணப்படுறதுனால நமக்கு தோல் நோய் வராமல் தடுக்குதுங்க. இதுதாங்க முருங்கைப்பூ. முருங்கைப்பூவை நம்ம சமைத்து சாப்பிடும்போது புற்றுநோய் வராமல் தடுக்குதுங்க. மஞ்சள் காமாலை நோய் வராமல் தடுக்குதுங்க. இந்த முருங்கைப்பூ இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குங்க. ஆஸ்மா பிரச்சனை, சளி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த முருங்கைப்பூவை நம்ம தேநீரில் கலந்து இதை குடிக்கலாம். எப்படி குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் முருங்கைப்பூவை போட்டு அரை கிளாஸ் வத்துற வரைக்கும் வைத்து அதை நம்ம குடித்தோம்னாக்கி தொடர் சளி, ஆஸ்துமா பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலை கிடைக்குங்க. பூவை சாப்பிட்றதுனால கண் பார்வை திறன் அதிகரிக்குங்க. இதுதான் முருங்கைக்காய். எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த முருங்கைக்காவை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால எலும்பு பலகீனம் ஆவதை தடுக்குங்க. இரத்த அழுத்தம், இரத்த சோகை இதெல்லாம் குறைக்கும். சர்க்கரை நோய் உள்ளவங்க கூட இந்த முருங்கைக்காவை சாப்பிடலாங்க. இந்த முருங்கைக்காய் சாப்பிட்றதுனால பார்வை திறன் அதிகம் கிடைக்குதுங்க. மாலைக்கு நோய் வராமல் தடுக்கிறதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இந்த முருங்கைக்காயில் காணப்படுது. முருங்கைக்காவை நல்லா சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. முருங்கைக்காவில் விட்டமின் சி சத்து உள்ளதுங்க. இதுதாங்க முருங்கை மரத்தினுடைய முருங்கைப்பட்டை. இந்த முருங்கைப்பட்டை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த முருங்கைப்பட்டை வாயுவை கலைக்க உதவுதுங்க. இந்த முருங்கைப்பட்டையை வெட்டி அதை காய வச்சு பொடி பண்ணி பொடியாகவும் சாப்பிடலாம், கஷாயமாகவும் குடிக்கலாங்க. இது வாத சம்மந்தப்பட்ட வலி இருந்தால் கூட இந்த பட்டையை அரைச்சி பூசினாக்கி சரியாயிருங்க. இதுதாங்க முருங்கை பிசினு. இந்த பிசினு மூட்டு வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம் இது போன்ற நோய்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்குதுங்க. இந்த முருங்கை பிசினை நெய்யில் வறுத்து பொடி பண்ணி அதை நைட்டு வெந்நில ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை அப்படியே குடிக்கலாங்க. அப்படி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பையை வெளியேற்றப்பட்டு நல்ல கொழுப்பை தருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.